வணக்கம். நம்ம மீரா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணி விதை பாயாசம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப்பு பூசணி விதை, அரை கப்பு சர்க்கரை, இதை அரைக்கிறதுக்கு தேவையான பால், உலர் திராட்சை, ஏலக்காய், நெய். பூசணி விதையை பாலில் அரைச்சிக்கணும், அதில் சர்க்கரை போட்டு கலந்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி சிம்மில் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் விடாமல் கலந்துக்கினே விடணும். நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா நிறைய பால் ஊற்றிக்கலாம், அதுக்கேற்ற சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான் இது. நம்ம பூசணிக்காய் வாங்கும்போது அதில் இருக்கிற விதையை எடுத்து தனியாக காய வச்சு உரித்து வச்சிக்கினா நம்ம எப்போயாவது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க கடையிலையும் வாங்கி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி திரியாக ஆகிற வரலும் கலந்துகிட்டே இருங்க. இதுதான் பதம், ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நெய்யை சுட வச்சு அதில் உலர் திராட்சையை பொரித்து அதில் போட்டுற வேண்டியது தான். ஏலக்காயை தட்டி போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பூசணி விதை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.